நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கருவூர் சித்தர் சுவாமி நெல்லையப்பருக்கு சாபம் கொடுக்கும் நிகழ்ச்சி திருக்கோவில் முன்பு நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தரிசனம். நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூல திருநாள் கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 9ஆம் நாளில் கருவூர் சித்தர் சுவாமி நெல்லையப்பருக்கு சாபம் கொடுக்கும் திருவிளையாடல் நேற்றிரவு நடைபெற்றது. இதற்காக சுவாமி சன்னதி தெருவில் அமைந்துள்ள சொக்கப்பனை முக்கிலிருந்து கருவூர் சித்தர் மானூர் அம்பலத்திற்கு எழுந்தருளும் வைபவம் நடந்தது. நெல்லையப்பர் கோவில் வாசலில் நின்று நெல்லையப்பா நெல்லையப்பா என கருவூர் சித்தர் அழைக்க சித்தரின் பெருமையை உலகுக்கு உணர்த்த சுவாமி நெல்லையப்பர் சித்தரின் குரலுக்கு செவி சாய்க்காதது போல இருந்தார். தான் கூப்பிட்டும் வராத நெல்லையப்பர் மீது கோபம் கொண்ட கருவூர் சித்தர் எருக்கு ஏழுக ஈசன் இங்கு இல்லை என சாபம் கொடுத்துவிட்டு நெல்லையை அடுத்த மானூர் அம்பலமான சுவாமி கோவிலுக்கு எழுந்துருளினார். சித்தரின் சாபத்தால் திருநெல்வேலியில் இருள் சூழ்ந்து எருக்கு முளைத்தது. இறைவன் முனிவர் வேடத்தில் சென்று சாப விமோச்சனம் பெற வழி கேட்க நெல்லையப்பர் எனக்கு காட்சி கொடுத்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று சித்தர் கூறினார். இந்த திருவிளையாடல் நேற்றிரவு நெல்லையப்பர் திருக்கோவிலில் நடைபெற்றது. முதலில் சித்தர் எழுந்தருளுவதும் அவர் வரவை உலகுக்கு உணர்த்த திருக்கோவில் நடை சார்த்தப்பட்டிருந்ததும் கோபம் கொண்ட சித்தர் சாபம் வழங்கிவிட்டு செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. ஓதுவா மூர்த்திகள் இந்த நிகழ்வினை பாடல்களாக பாடினர். ஈசனின் இந்த திருவிளையாடலை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நாளை கருவூர் சித்தருக்கு சுவாமி நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோச்சனம் பெறும் நிகழ்ச்சி மானூர் அம்பலமான திருக்கோவிலில் நடைபெறுகின்றது.